ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 36வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 35 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டெமானிக் கல்ட்டோட அடுத்த லீடரா வந்துட்டு மாறுறதுக்காக, ஹெவன்லி டீமனோட ஸ்டூடெண்டா மாறுறதுக்காக ஒத்துக்கிட்டதை பார்த்திருப்போம். அது எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு என்னோட மாஸ்டர் என்னை பத்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நான் கவலைப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் அவரோட சாவுக்காக நான் பழி வாங்கியே தருவேன். கண்டிப்பா என்னோட மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பழி வாங்குற மாதிரி இருக்கிற ஒரு ரத்தம் நிறைஞ்ச பாதையில போகணும் அப்படிங்கறத ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா அவர் ரொம்பவே சைவல்டர்ஸான மேனு. ஹவவர் நான் வந்துட்டு அதே பாத்தை வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு பிளான் போட்டு வைக்கல. அந்த ஆர்த்தடாக்ஸ் செக்டர் சேர்ந்த அந்த ஹிப்போக்ரிசியல் பேஸ்டர்ஸை வந்துட்டு என்னால மன்னிக்கவே முடியல. என்னோட மிச்ச வாழ்க்கை ஃபுல்லாவுமே ரத்தத்தினாலதான் நான் வந்துட்டு மூழ்கி இருக்கிறனாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு பழி வாங்கியே தீருவேன். அந்த ஒரு பாத்துல தான் நான் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். சோ அதுக்காக நான் வந்துட்டு ஹெவன்லி டீமனோட ஸ்டூடெண்டா வந்துட்டு மாறுவேன் அப்படின்னு அப்ப முடிவு எடுத்திருந்திருப்பான். சோ அதுக்கப்புறம் அப்படியே பிரசன்ட்க்கு வந்தோம் அப்படின்னா ஹெவன்லி டீமன் இருந்துட்டு ஆல்ரெடி இந்த ஃபைனான யங் மேனை என்னோட பொசிஷனை வந்துட்டு இனிகிரேட் பண்றதுக்காக யங் லீடரா சூஸ் பண்ணிட்டேன். யாருக்காச்சும் என்னோட டெசிஷனை வந்துட்டு கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கான நேரம், அதை எடுத்து கேட்கறதுக்கு. அப்படிங்கிறப்ப யாரும் எதுவும் பேசல. ஏன் அந்த மூன் பேக் தத்தாவே எதுவுமே பேசல. யாருக்குமே என்னோட டெசிஷனை சேலஞ்ச் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் யுன்சங்க வந்துட்டு யங் லீடரா அப்பாயிண்ட் பண்ணறேன். இப்போ வந்துட்டு 9 போஸை வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம். அந்த ஹெவன்ஸ்ல இருந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டோட ஃபவுண்டரான ஃபர்ஸ்ட் ஹெவன்லி டீமனுக்கு முன்னாடி 3 தடவை போ பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோமே 3 தடவை போ பண்றான். அதுக்கப்புறம் பாஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்த எல்லா ஹெவன்லி டீமனுக்கு முன்னாடியும் 3 தடவை போ பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 3 தடவை போ பண்றான். அண்ட் ஃபைனலி உன்னோட புது மாஸ்டருக்கு முன்னாடி 3 தடவை போ பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோவை பார்த்துட்டு 3 தடவை போ பண்ணான். ஹெவன்லி டீமன் வந்துட்டு கிரேட் ஃபவுண்டர், நான் வந்துட்டு இந்த அப்ரெண்டிஸை என்னோட ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ஜ் பண்றேன். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட லீடர்ஷிப்புக்கு ஏத்த மாதிரி இவனை ஒரு நல்ல ஃபிகரா வந்துட்டு நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சபதம் அளிக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நானுமே ஒரு நல்ல யங் லீடராகவும் ஹெவன்லி டீமனோட சக்சஸராகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ஜ் பண்றேன் ஃபவுண்டர் ஹெவன்லி டீமனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுக்க போறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு நீ அந்த கேவ் ஆஃப் லேட்டன் டீமன்ஸ்ல இருந்து வரதுனால உனக்கு ஆல்ரெடி அந்த டார்க் ஃபிளவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்க் ஃபிளவர் அப்படிங்கிறது இந்த டெமானிக் கல்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மோஸ்ட் காமனான கல்டிவேஷன் மெத்தட். சோ எதுக்காக அந்த பேசிக் மெத்தட் பத்தி என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு அந்த டார்க் ஃபிளவர் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட மைண்டை ஃபயர்ல வந்துட்டு செட் பண்ணிவிடும். அதனாலேயே அந்த பர்னிங்கான மைண்ட் இருந்துட்டு ரெட் ஹார்ட்டா வந்துட்டு சர்வ் பண்ணும். அந்த ரெட் ஹார்ட் தான் உண்மையான டெமானிக் ஸ்பிரிட்டை வந்துட்டு கல்டிவேட் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராசஸ் மூலியமா ஒரு எவர் லாஸ்டிங்கான ஃபிளேம் இருந்துட்டு உன்னோட உடம்புக்குள்ள உருவாகும். இதுதான் ரெட் ஹார்ட்ல இருந்து வர லைன். இதை வந்துட்டு நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஹார்ட்டா இதுதான் ஹெவன்லி டீமன் டிவைன் ஹார்ட்டை மேக் பண்றதுல ஒன் ஆஃப் த மந்த்ராஸ் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு இட்ஸ் ட்ரூ, டார்க் ஃபிளவர் அப்படிங்கிறது கல்டிவேஷன் மெத்தட் ரொம்பவே பேசிக்கானது. பட் அதை வந்துட்டு நீ ரெட் ஹார்ட்டோட கம்பைன் பண்ண அப்படின்னா ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்ல ஃபர்ஸ்ட் டீச்சிங்கை வந்துட்டு நீ நல்லாவே புரிஞ்சுப்ப. இதை வந்துட்டு நீ ரிமெம்பர் பண்ணிட்டு நீ இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்ட டார்க் ஃபிளவரோட ஆர்ட்டை வந்துட்டு ரிவ்யூ பண்ணி பாரு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி அதை வந்துட்டு எங்களோட சாங்னான் ஸ்கூல் கல்டிவேஷன் மெத்தடோட சேர்த்துட்டேன். இப்போ இந்த ரெட் ஹார்ட்டையும் நான் அதோட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சிட்டு உங்களோட டீச்சிங்ஸ்க்கு வந்துட்டு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன் மாஸ்டர், கண்டிப்பா அதை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு இப்போ உன்னோட உடம்புக்குள்ள கீ வந்துட்டு எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு காமிக்கிறேன். உட்காரு, என்னோட கீயை வந்துட்டு உன்னோட உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்றேன். இதை வந்துட்டு நீ ரெசிஸ்ட் பண்ணாத, உன்னோட உடம்புக்குள்ள ரிலாக்ஸா இதை வந்துட்டு ஃப்ளோ பண்ண விடு. அப்படிங்கிறப்ப அவரு வந்துட்டு கீயை வந்துட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு நேத்து தான் ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆல்ரெடி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு போயிட்டோமா. இட்ஸ் லுக் லைக் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு போலயே. எதுக்காக இவர் ரொம்ப அவசரப்படுறாரு? இவருக்கு இப்பதான் ஒரு 40 வயசு இருக்கும். எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். சோ ஹெவன்லி டீமனுக்கு தான் பாய்சன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரியும் போல. அவர் வந்துட்டு கான்சென்ட்ரேட், உன்னோட உடம்புக்குள்ள ஓடுற என்னோட பவரை வந்துட்டு நீ நல்லா ஃபீல் பண்ணி எந்த வழியா அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த லீடரோட கீ இருந்துட்டு என்னோட 12 மெரிடியன் வழியாவும் ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுது. ஒரு விசேஷமான அலைகள் மாதிரி என்னோட மெரிடியன்ஸ் வழியா ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வந்துட்டு போற மாதிரி இருக்கு. பட் எதுக்காக இது வந்துட்டு ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது? இது வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரே மாதிரி இல்ல. பட் எனக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற இந்த கீ இருந்துட்டு நான் உருவாக்குன அந்த டெம்பர் ட்ரூ பிளாசம் கல்டிவேஷன் மெத்தட் மாதிரியே இருக்கு. நான் வந்துட்டு அந்த டெம்பர் ட்ரூ பிளாசம் இந்த
ஹெவன்லி டீமன் கல்ட்டோட அந்த டார்க் ஃப்ளவரோட கல்டிவேஷன் மெத்தடையும் போன வாழ்க்கையில நான் ஆர்த்தடாக்ஸ் கீ கல்டிவேஷன் மெத்தட வந்து கத்துக்கிட்டேன்ல, ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி உருவாக்குனது. அன்ரெக்கார்டட் கூட நான் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இத வந்துட்டு நான் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணேன். இதுங்களுக்கு வந்துட்டு சேம் ஆரிஜின் இருந்தாலும் ரொம்பவே வந்துட்டு இது ஒத்து போற மாரி இருக்கு. அன்ரெக்கார்டட் எனக்கு பாஸ் டவுன் பண்ண அதே கல்டிவேஷன் மெத்தட் மாரி இருக்கு. பட் எப்படி ஆல்தோ டார்க் ஃப்ளவர் தான் எல்லா டெமானிக் ஆர்ட்ஸுக்கும் பேசிக்கா இருந்தாலும் எப்படி இவ்ளோ சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு இருக்கும்? இந்த கீ வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்துட்டு போகுது, எந்த இடத்துல இது ஸ்லோ ஆகுது, எந்த வழியா போகுது, எந்த எக்ஸிட்ட யூஸ் பண்ண அப்படி சொல்லி எல்லாமே ஒரே மாரி இருக்கே அப்படின்னு ஹீரோ வந்துட்டு நினைக்கிறான். ஹெவன்லி டீமனும் அதே தான் நினைக்கிறாரு. இந்த ரெட் ஹார்ட் கல்டிவேஷன் மெத்தட் இருந்துட்டு யாரு ஹெவன்லி டீமனா மாறுறாங்களோ இல்ல அவங்களோட பிளட் லைன்லயே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கப்படும். அதுல வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் ரெட் ஹார்ட் மாதிரி இவனுக்கு எப்படி ஒரு கல்டிவேஷன் மெத்தட் வரை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னதான் இந்த ரெட் ஹார்ட் வந்துட்டு டிவைன் ஹார்ட்டோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருந்தாலும் எல்லாருமே தனித்தனியான ஓன் கல்டிவேஷன் மெத்தட் தானே இது வரைக்கும் வச்சிருந்திருப்பானுங்க. சோ எப்படி நான் இப்ப சொல்லிக் கொடுக்கறத இவன் ஆல்ரெடி ஒருத்தன் கத்து வச்சிட்டு இருந்திருப்பான். இது ரொம்பவே ரெட் ஹார்ட்டோட சிமிலரா இருக்கு. நான் வந்துட்டு ரெட் ஹார்ட்டை வந்துட்டு ஒருவேளை இவன் யூஸ் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு டயக்னாசிஸ்லாம் பண்ணி பார்த்தேன் இவனோட உடம்புக்குள்ள. பட் இவன் யூஸ் பண்றது ரெட் ஹார்ட் கிடையாது. பட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா இவன் புதுசா ஒரு கல்டிவேஷன் மெத்தடே இருந்துட்டு உருவாக்கிக்கிறான் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவன் வச்சிருக்கிற அந்த ஸ்பியர் இருந்துட்டு நான் டெமானிக் ஜெனரலா இவன் அப்பாயின்மெண்ட் பட்டப்ப இவன் கையில இல்ல. இவன் வந்துட்டு டெமானிக் கல்ட்டோட வெப்பன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்தல. ஐ சி இந்த ஸ்பியரை வந்துட்டு ஒரு தடவை வச்சிருந்தது வந்துட்டு அன்ரெக்கார்டட் தானே அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஸ்பியரை பார்த்துட்டு அன்ரெக்கார்டட் யூஸ் பண்ண ஸ்பியரா ஃபைனலி எதுக்காக ரெட் ஹார்ட் மாதிரியே இவனுக்குள்ள ஒரு கல்டிவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா இது ஐடென்டிட்டிக்கலா இல்ல. ஹெவன்லி டீமனோட டிவைன் ஹார்ட்டை விட டிஃபரெண்டா இவனோட மெரிடியன்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிருக்குது. அன்ரெக்கார்டோட கல்டிவேஷன் மெத்தட இதுக்கு முன்னாடி இவன் கத்துக்கிட்டதோட வந்துட்டு இவன் கம்பைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் போல. பட் அந்த அன்ரெக்கார்டோட மெத்தடோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இவங்கிட்ட கம்மியா இருக்கு. வைல் இவங்கிட்ட உடம்புக்குள்ள இன்னும் டிவைன் ஃபிளேம் வரலனாலும் அன்ரெக்கார்டோட வில்ல வந்துட்டு இவன் இன்ஹெரிட் பண்ணியிருக்கான். இன்னும் ஒரு கிரேட் கோ இன்சிடென்ட்ஸ் இல்லனா விதியே இருந்துட்டு இதை வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கா. எதா வேணாலும் இருக்கட்டும். அன்ரெக்கார்டடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இவனுக்கு இன்னும் வயசும் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு பத்தாது. பட் ஃபைனலி இவன் வந்துட்டு டிவைன் ஃபிளேம்ஸ் அச்சீவ் பண்றப்போ அன்ரெக்கார்டோட கனெக்ஷன் மூலியமா இவனால டிவைன் ஃபிளேமை வந்துட்டு கிரியேட் பண்ண முடிஞ்சா இவன் ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட்டோட உண்மையையும் அன்ரெக்கார்டோட ஆர்ட்டோட உண்மையை இருந்துட்டு ரிவீல் பண்ணுவான். அந்த நேரத்துல இவனுக்கு இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்காத பவர் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கீயை வந்து கொடுக்கறத நிப்பாட்டிட்டு உடம்புக்குள்ள கொடுத்த கீ எல்லாத்தையுமே நான் வந்து திரும்பி எடுத்துட்டேன். இப்போ உன்னோட வேகத்திலே வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல. என்ன ஒரு ஜென்யூனான டேலண்ட். ஆக்சிடென்ட்டா என்லைட்மெண்ட்டை இவன் வந்துட்டு அடைஞ்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவனுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி வேற இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்க தான் கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப ஃப்ரெஷ்ஷான மைண்டோட ரிவ்யூ பண்ணாங்க அப்படின்னா அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்லைட்மெண்ட் அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அவரோட கீ என்னோட உடம்புக்குள்ள எந்த வழியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்துட்டு ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். நான் அன்ரெக்கார்டா இருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட கல்டிவேஷன் மாதிரி ஏதோ சிமிலரா இருக்கு அப்படிங்கறனால கொஞ்சம் பாதரா தான் இருக்கு. பட் இப்போதைக்கு இப்ப நான் புதுசா கத்துக்கிட்ட இந்த ரெட் ஆர்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். லீடர் வந்துட்டு ஓபன் பண்ண எல்லா பாத்தையுமே வந்துட்டு நான் ட்ரேஸ் பண்ணணும். அவர் எல்லா கீ எடுத்துட்டு இருந்தாலும் இப்போதைக்கு உள்ள ஓடுறது எல்லாமே என்னோட பியூன் கீ மட்டும் தான். இது வந்துட்டு போக போக ரொம்பவே ஃபாஸ்டாவும் ஸ்ட்ராங்கராவும் என்னோட உடம்புக்குள்ள ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் ரெட் ஹார்ட் மெத்தடோட சீக்ரெட்டா என்னோட வெஞ்சன்ஸோட பிளடி ரோடுக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸா வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு என்ன ஒரு ஃப்ரைட்டிங்கான டேலண்ட். இது வந்துட்டு இவனோட ஃபர்ஸ்ட் டைம் தான். எட் ஆல்ரெடி ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்துட்டு இவன் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே நான் சொல்லி கொடுத்ததை இவன் வந்துட்டு ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ரெட் ஹார்ட்டோட சீக்ரெட்ஸை வந்துட்டு அன்கவர் பண்றான் போல. வெயிட், இவன் வந்துட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறானா? ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்கறதையும் அதுக்கப்புறம் அதை நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதும் கம்ப்ளீட்டா ரெண்டு வேற வேற விஷயம். ஸோ இவன் வந்துட்டு அந்த அளவுக்கு டேலண்ட் ஆனவனா? இந்த மாதிரி டேலண்ட் ஆனவனா இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ட்ரைனிங் எடுத்து முடிக்கிறான். அப்ப பயங்கரமா வேர்க்கிறப்ப இந்த மாதிரி நான் கடைசியா வேர்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, உண்மையுமே இந்த ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி ஹெவன்லி டீமன் வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு அம்யூசிங்கான ட்ரைனிங் மெத்தட வந்துட்டு யூஸ் பண்ற, அதனால நோட்டீஸ் பண்ணாம இருக்க முடியல. இரும்பு விலங்குகளை வந்துட்டு உன்னோட கை கால்ல போட்டிருக்கல, அது மூலமா உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நீ சீல் பண்ணி வைக்கிற அண்ட் இன்க்ரீஸ் பண்ற அந்த வெயிட் அப்போ அது வந்துட்டு உன்னோட ஃபண்டமெண்டல் ட்ரைனிங் வந்துட்டு கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணும். கரெக்ட் தானே அப்படின்னு கேட்டுக்கிறாரு. சோ அந்த கை விலங்கோட நம்ம ஹீரோ வந்து இந்த ட்ரைனிங் வந்துட்டு உட்படுத்தி இருக்காரு போல. சோ இந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு ஏதாச்சும் தெரியாம ஒரு இடத்துல கை வச்சிட்டான் அப்படின்னா நிறைய ஆரோஸ் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ண வரும். அப்ப அது ஒண்ணு நம்ம ஹீரோட கால்ல வந்துட்டு படுறப்ப இது
என்னோட தலையே வந்துட்டு உரசிட்டு போச்சா, நல்ல வேளை இந்த அம்புகள்ல உண்மையான அம்பு மாரி கூர்மையான ஹெட் வந்துட்டு கிடையாது. இதுவே உண்மையான அம்பா இது இருந்திருந்துச்சு அப்படின்னா, இந்நேரம் என்னோட தொடைய வந்துட்டு தொலைச்சுக்கிட்டு இது போயிருக்கும் அப்படின்ட்டு வேற ஒரு ஸ்ட்ரிங்ல வந்துட்டு கால வைக்கிறப்ப மறுபடியும் ட்ராப் ஆக்டிவேட் ஆயிட்டு நெறைய ஆரோஸ் வந்துட்டு இவன அட்டாக் பண்ண வருது. எல்லாம் முடிஞ்சு ஹெவன்லி டீமன் வந்து பாத்துட்டு லைட் போடுறப்போ அவனோட உடம்பு ஃபுல்லா ரத்தம் இருக்கிற மாரி தெரியும். பட் இது எல்லாமே வெறும் பெயிண்ட் தான். இந்த ஆரோல சிவப்பு கலர் சாயம் பூசி இருப்பாங்க. ஆரோவோட ஹெட்டுக்கு பதிலா. உண்மையாலுமே ரொம்ப கிளவரான ட்ரெய்னிங் மெத்தட் தான். இதுக்கு முன்னாடி நான் வெள்ள கலர் ரோப் வந்துட்டு போட்டிருந்தேன். இப்ப கம்ப்ளீட்டா இது வந்துட்டு ரெட்டா கவர் ஆயிருச்சு. சோ இதுதான் ப்ரீவியஸ் ஹெவன்லி டீமன் எல்லாருமே வென்ட் த்ரூ பண்ண ட்ரெய்னிங்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு உன்னோட பாடி வந்துட்டு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகலாம். பட் நீ வந்துட்டு என்டியூர் பண்ணிக்கோ. இதுதான் ஃபர்ஸ்ட் கேட், த கேட் ஆஃப் டார்க்னஸ். இதுல நீ பிட்ச் பிளாக்கா இருக்கிற இருட்டான ரூம்ல வந்துட்டு நிறைய ஆர்எஸ் வந்துட்டு உன் மேல லான்ச் பண்ணப்படுறப்போ அதை வந்துட்டு நீ பிளாக் பண்ணி அதுல இருந்து தப்பிக்கணும். இந்த ட்ரெயினிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை ஆரோ வந்துட்டு உன்னை ஹிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிவ்யூ பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு உன்னோட லிமிட்ல இருக்கிறப்போ நீ வந்துட்டு சார்ந்திருக்க வேண்டிய ஒரே விஷயம் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற உன்னோட ஆட்டிடியூடு தான். அதுக்காக தான் இந்த ட்ரெயினிங்கை வந்துட்டு நான் தாங்கிக்கன்னு சொல்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் தலையாட்டிட்டு அந்த சாயமான ட்ரெஸ்ஸை போயிட்டு கழட்டி போட்டுட்டு மறுபடியும் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினிங் வந்துட்டு ரெடி ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினிங் எல்லாம் முடிச்சுட்டு இது எல்லாமே உண்மையான அம்புகளா இருந்திருந்தா இந்நேரம் நான் வந்துட்டு பஞ்சான ஒரு பேக் மாதிரி ஆயிருப்பேன். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ரொம்ப இன்டென்ஸா டெய்லி ட்ரெயினிங் எடுத்திருந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இங்க எடுக்கிற இந்த ட்ரெயினிங்கை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த எல்லா கான்ஃபிடன்ஸுமே இருந்துட்டு போன மாதிரி ஆயிருச்சு. என்னோட லிமிட்ஸை புஷ் பண்ற அளவுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பட் இதுதான் எனக்கு வேணும். நான் இந்த இடத்துல அப்படியே ரெஸ்ட் எடுத்தா போதும்னு தான் நினைக்கிறேன். பட் நான் இப்ப பண்ண எல்லா மிஸ்டேக்ஸுமே இருந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணாதான் ஃபியூச்சர்ல வந்துட்டு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு விசேஷமான ட்ரெயினிங்கை தான் இதுக்கு முன்னாடி ஹெவன்லி டீமனா மாறின எல்லாருமே இருந்துட்டு தாக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னா என்னாலே தாக்கு பிடிக்க முடியும். என்னோட இறந்து போன மாஸ்டருக்காக பழி வாங்குறத என்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா கிளாட்லி இந்த கஷ்டம் எல்லாத்தையுமே நான் தாண்டி வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.